வணக்கம் அன்பு அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு புலிப்பாணி சித்தர் அருளிய பேய், பிசாசு, முனி, காட்டேரி, மோகினி, பூதம் போன்ற துஷ்ட தேவதைகளால் பாதிக்கப்பட்டவர்களில் அந்த பாதிப்பிலிருந்து எவ்வாறு அவர்களை விடுவிப்பது, அதற்குண்டான முறைகளை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம். முதலில் அதற்குண்டான பாடலை பார்ப்போம். அதாவது, போரப்பா பேய் பிசாசுகள் பிடித்து புனிதமொரு வாய்த்திறவாது இருந்ததனால் ஆரப்பா அபெனிவிரை உளுந்தினளவும் அன்பாக வெத்திலையில் மடித்தினிதான் ஊரப்பா உள்ளுக்கு செலுத்தி விட்டால் உத்தமனே கிருகிருவென்று உடனே ஆடும் பாரப்பா பேர் ஊரும் பணிந்து சொல்லும் பண்பாக முடியறுத்து முழுக்கில்லையே என்று புலிப்பாணி சித்தர் அருளியிருக்கிறார். அதாவது, இந்த உலகில் எண்ணற்ற ஜீவன்கள் வாழ்ந்திருக்கிறது. மனிதகணம் முதல், அதாவது ராட்சசர்கள், அசுரர்கள், கிண்ணர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள் போன்ற எண்ணற்ற பரிமாணங்களில் எண்ணற்ற உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இறைவனின் படைப்பில். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பேய், பிசாசு, பூதம், காட்டேரி, முனி, மோகினி போன்ற எண்ணற்ற துர்தேவதைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அது அவரவர் அனுபவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆகவே இப்படி துர்தேவதைகளால் யாரோ ஒரு சிலர் பாதிக்கப்படுவார்கள். அந்த பாதிக்கப்படுபவர்கள் கூட அவர்களுடைய மன தூய்மையின்மையின் காரணமாகவும் உடல் தூய்மையின்மையின் காரணமாகவும் தான் அப்படி அவர்களுக்கு ஏற்படுகிறது. அது கர்ம வினையின் பயனும் கூட. அவ்வாறு இருப்பவர்கள் எவ்வாறு அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை நாம் மீட்டு எடுப்பது என்பதை பற்றி தான் மிக எளிமையாக நமக்கு புலிப்பாணி சித்தர் கூறியிருக்கிறார். அதாவது, அவ்வாறு இருப்பவர்களுக்கு ஒரு முற்றிய வெற்றிலையை எடுத்து அதில் உளுந்தின் பாதியளவை அபினின் விரையை வைத்து அவர்களுக்கு உள்ளுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கும் பொழுது அதை மென்று தின்ற பிறகு அவர்களுக்கு உடனே கிருகிருவென்று தலை சுற்றல் ஏற்பட்டு நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்வார்கள். அதாவது, அவர் மீது இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பேய், பில்லி, சூன்யம் அல்லது காட்டேரி, மோகினி, பூதம் போன்ற துஷ்டகணங்கள் எதுவாக இருந்தாலும் அது தன்னுடைய ஊரையும் பேரையும் சொல்லி எந்த இடத்தில் அதற்கு இப்படி பிடித்தது, அது ஏன் பிடித்தது, அதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக நம்மிடம் கூறிவிட்டு நான் உடனே போகிறேன் என்று அழும். அவ்வாறு அழும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நபரினுடைய தலைமுடியினை அறுத்து பிறகு வாழைப்பட்டையை எடுத்து அந்த வாழைப்பட்டையை வதக்கி அதில் ஒரு 1/4 பங்கு சாறு எடுத்து அந்த சாறை அவர்களுக்கு உள்ளுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கும் பொழுது அந்த மயக்கம், அந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் மீண்டு நல்ல நிலையை அடைவார்கள். சாறை கொடுத்த பிறகு அந்த மயக்கம் தீர்ந்த பிறகு அவர்களுக்கு தலைமுழுக வைக்க வேண்டும். அவ்வாறு முழுகி பிறகு எழுந்த பிறகு அவர்கள் அதிலிருந்து முற்றிலும் விடுபடுவார்கள். இது எந்த துஷ்ட தேவதைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சிலர் ஏவல், பில்லி, சூனியங்களால் கூட, எதிரிகளால் கூட இவ்வாறு பாதிக்கப்படுவதுண்டு. அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் இதை செய்யலாம். அதாவது, ஒரு முற்றிய வெற்றிலை எடுத்து அதில் அபினின் விரையை உளுந்தின் பாதி அளவு வைத்து அந்த நபருக்கு கொடுக்க வேண்டும். அதை மென்று தின்ற பிறகு அவர்களுக்கு ஒரு கிறுகிறுப்பு ஏற்பட்டு அவர்களாகவே வாய் திறந்து அவர்கள் மீது என்ன ஏவப்பட்டு இருக்கிறதோ அல்லது எந்த துர்சக்தி இருக்கிறதோ அந்த துர்சக்தி தன்னுடைய பேரையும் ஊரையும் எந்த இடத்தில் பிடித்தது என்பதை பற்றி தெளிவாக கூறிவிட்டு பிறகு மயக்கமடையும். அந்த மயக்கமடைந்த பிறகு தெளிந்த பிறகுதான் நாம் அந்த வாழைப்பட்டையினுடைய சாற்றை ஒரு 100 ml அந்த அளவுக்கு கொடுத்து அதை குடிக்க வைக்க வேண்டும். பிறகு அவர்களை தலைமுழுகச் செய்தால் முற்றிலும் அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து விலகிவிடுவார்கள். ஆகவே இவைகளையெல்லாம் ஆன்மீக பணியில் இருப்பவர்கள், மந்திரவாதிகள், தந்திரவாதிகள், குறியாடிகள் போன்றவர்கள் செய்வது சிறப்பு. அவர்களுக்குத்தான் இதுவெல்லாம் சாத்தியமானது. ஆகவே பாதிக்கப்பட்டிருந்தால் இவ்வகையான செயல்களை செய்து அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.